எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கிரக சேர்க்கையும் வீட்டு அமைப்பும். அதாவது கிரகங்கள் சேரும்போது எந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ சனி அப்படிங்கிறது கர்மாவை குறிக்கக்கூடிய பிளானட்டு. அப்போ சனி எந்த கிரகத்தோடு சேருதோ அது சம்மந்தப்பட்ட வீடு நமக்கு அமையும். அல்லது இந்த மாதிரி வீட்டில் தான் நம்ம குடியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு எதுவும் வராது. இது இல்லாமல் வேற ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் கடன்களையும் இது சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் சனி எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அது சம்மந்தப்பட்ட வீடு அமையும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற வீட்டு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீட்டு அமைப்பு இல்லை அப்படின்னா அது போன்ற வீட்டு அமைப்புக்கு நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய கஷ்டத்தையும் கடனையும் வம்பு வழக்கையும் சந்திப்பீங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சனியும் சூரியனும் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் இந்த அமைப்பு தான். சனிக்கு அடுத்த கட்டத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த அமைப்பு தான். சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 1, 5, 9 சனி இருக்கக்கூடிய இடம் 1, அதுலேருந்து 5வது ராசி, அதுலேருந்து 9வது ராசியில் இந்த சூரியன் இருந்தாலும் இந்த அமைப்பு தான். அதாவது சனி இந்த கிரகத்தை போய் டச் பண்ணணும், அந்த மாதிரி அமைப்பு தான் இது இங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ சனி சூரியனோட கம்பைண்ட் ஆகும்போது அரண்மனை போன்ற வீடு அமையும். சூரியனுக்கு அப்புறம் சனி கிடையாது, சனிக்கு அப்புறம் சூரியன். சனி ஒரு 5 டிகிரியில் இருக்குது அப்படின்னா சூரியன் ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னா சனிக்கு அப்புறம் சூரியன் வருது. அந்த மாதிரி அமைப்பில் அரண்மனை போன்ற வீடு அமையும் இவங்களுக்கு. அதாவது இவங்க இருக்கக்கூடிய வீடு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சனி சந்திரனை போய் தொட்டுச்சு, சந்திரனோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க அடிக்கடி வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பங்களா இருந்தாலுமே அடிக்கடி அந்த பங்களாவில் தங்காமல் வேறு வீட்டுக்கு மாறுறது, அல்லது பங்களா வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேறு வீட்டுக்கு குடி போகிறது, அல்லது சொந்த வீடு இருந்தாலுமே இவங்க வாடகை வீட்டில் போய் குடி போகிறது. இது போன்ற அமைப்பு சனி ப்ளஸ் சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி ப்ளஸ் செவ்வாய் ஓட்டு வீடு அந்த மாதிரி சூழலில் இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலத்தில் ஓட்டு வீடு அப்படிங்கிற மாதிரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது பெரிய பில்டிங் மாதிரி இருந்தாலுமே அதில் டிசைன் ஓடு போட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி ஓடு மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஓடு டிசைனில் அந்த வீடு இருக்கும். அதுதான் சனி செவ்வாய் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய வீட்டு அமைப்பு. சனி ப்ளஸ் புதன் ஜாயிண்ட் ஆச்சுன்னா மொட்டை மாடி வீட்டில் இவங்க இருப்பாங்க, குடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சனி ப்ளஸ் புதன் ஜாயிண்டாக இருந்தால் மொட்டை மாடி வீட்டில் இவங்க குடியிருப்பாங்க, அல்லது குடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சனி ப்ளஸ் குரு ஜாயிண்டாக இருந்தால் பங்களா வீட்டில் குடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சனி சுக்கிரனோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா பல மாடி வீடு, 2 மாடி 3 மாடி 4 மாடி 5 மாடி அந்த மாதிரி பல மாடிகள் உள்ள வீடு குடியிருப்பில் இவங்க தங்குற மாதிரி சூழல் ஏற்படும், அல்லது தங்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி ராகுவோட ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா எந்த வீடாக இருந்தாலும் அதில் கிராக் விழுந்திருக்கும், அந்த மாதிரி வீட்டில் தான் இவங்க குடியிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சனி ப்ளஸ் கேது ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா குடிசை வீடு போன்ற அமைப்புள்ள வீட்டில் இருக்கணும். அதாவது பெரிய பில்டிங் மாதிரி கட்டலாம், ஆனால் குடிசை போட்ட மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இவங்க தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த காலத்தில் குடிசை வீட்டில் போய் தங்க முடியாது. அதாவது பில்டிங்லேயே மேலே கூரை மாதிரி போட்டு அந்த டிசைன் கூரை டிசைனு குடிசை மாதிரி போட்டு அந்த மாதிரி டிசைன் மாதிரி செஞ்சு அதில் குடியிருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இது வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் சனியோடு சேரும்போது எந்த மாதிரி வீட்டு அமைப்பை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டு டிசைனை மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க, அல்லது இந்த வீட்டுக்கு நீங்கள் மாறுறது நல்லது. நீங்கள் வேறு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் காம்பினேஷன் இருக்குது, ஆனால் அது சம்மந்தப்பட்ட வீடு அமைப்பு இல்லாமல் வேற ஒரு வீட்டு அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளையும் கடன் அமைப்பையும் தொல்லைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதனால் இதுக்கேற்ற மாதிரி வீடு மாற முடியுதான்னு பாருங்கள், அல்லது வீட்டு டிசைனை ஆல்டர் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ஆல்டர் பண்ணுங்கள். இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது யாருமே சொல்லலை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே வீடுங்கிறது வேணும். அப்போ எந்த மாதிரி வீட்டில் குடியிருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா கண்டினியூஸாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.